இப்போ கவர்மெண்ட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஒரு காமனான விஷயம். அது வந்து நம்ம ஒரு ரயில் பயணம் மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். எப்போ நம்ம ஸ்டாப் வருதோ அப்போ நம்ம இறங்கி தான் பண்ணணும். அது மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது வந்து போகிறாங்கன்றதுக்காக இது மாதிரி பண்ணுறது இப்போ தான் நான் பார்க்குறேன். சந்தோஷத்தில் பண்ணுறீங்களா இல்லை கஷ்டத்தில் பண்ணுறீங்களான்னு. ஓகே, பட் ஆனால் இந்த 118வது பிளாக் வந்து எல்லா பிளாக்கோட ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளாக். ஆக்சஸ் கேட் போட்டதுலேருந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம். இதை வந்து இப்படியே விட்டாமல் இதை அப்படியே கண்டினியூவாக கொண்டு போய் ஒரு நல்ல பிளாக்காக இந்த பெரும்பாக்கத்துலேயே இது வந்து ஒரு 118ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தனியாக ஒரு பிளாக்காக தெரியணுன்றது என்னோட ஆசை. இங்கே இருக்க மீனா மணிமேகலாம் இருக்காங்க, அவங்க பார்த்துறாங்க சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த இஷ்யூஸ்னாலும் சொல்லுங்கள். இங்கே இல்லைன்னா கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்பேன். நன்றி. தண்ணி கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருந்தது. சார் எவ்வளவோ நம்ம பில்டிங்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் வேற நம்ம அறிவழகன் சார் வந்து எந்த நேரத்துலையும் அவர் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாரு. நம்ம பில்டிங்க்கு இது வேணும் அது வேணும், தண்ணி அங்கங்கே கசஞ்சிட்டு இருக்குது, அது ரெடி பண்ணுங்க இது பண்ணுங்கன்ட்டு எவ்வளவோ அவர் குறைங்க சொல்லி அவர் வந்து எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்காக அப்பா அவருக்கு ரொம்ப கொடாக்கொடி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. அவர் வந்து லிஃப்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமா இருந்தது. 3 மாடி ஏற முடியாது. என்னாலே 2 மாடி ஏறிடுவேன். அங்கே மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் படியில. ஆனால் அந்த லிஃப்ட் வசதி செஞ்சு கொடுத்தது ரொம்ப 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 நல்ல விஷயம். அந்த விஷயத்தை அவர் செஞ்சு கொடுத்ததுக்காக ரொம்ப அவருக்கு நன்றியை செலுத்துக்கிறேன். அந்த நம்ம பில்டிங் சார்பா அப்பா அவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அவரு நம்ம பிளாக் விட்டு போறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவர் இருந்து நிறைய விஷயத்தை செய்யணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவர் நம்ம பிளாக் விட்டு போறது ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது வந்து பிஸியாக தான் இருந்தது. அந்த சமயத்தில் கூட நாங்கள் போய் பேச போகிறப்ப சார் வாட்ஸ்அப்பில் குரூப் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது கூட எனக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப எப்படி நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்படி நம்ம பிளாக்லும் சரி மற்ற இடங்களையும் சரி அப்படிப்பட்ட வேலையை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஒரு வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பை பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு அப்பவே நெகிழ்ச்சியாக நாங்கள் பேசிட்டு வந்தோம். அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரியே போகிற இடங்களையும் நீங்கள் நல்லபடியாக வேலை செய்யணும் சார். உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எங்கள் பிளாக் வந்து போங்க சார். ரொம்ப நன்றி.